ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தக்காளி சாதம். இது மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சாதம், மிகவும் சுவையானது. டக்கண்டு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு நான் சாதம் வடித்து இப்படி ஆற வச்சிருக்கிறேன். ஏன்னா அது சூடாக செய்யக்கூடாது, சூடாக செய்தால் குழஞ்சி போயிடும். மற்றது தக்காளி பழம், இது 2 எலுமிச்சம்பழம் அளவு தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது வெங்காயம், கருவேப்பமில்லை, பச்சை மிளகாய் 2 கருவேப்பமில்லை, ஒரு செத்த மிளகாய், மற்ற 2 உள்ளி, ஒரு சிறிய துண்டு இஞ்சியும் இடித்து வச்சிருக்கிறேன். மற்றது கொஞ்சம் தூள், இது சாம்பார் தூள். மற்றது தாளிக்கிற ஐட்டங்கள் அது செய்முறையில் பார்ப்பேன் வாங்க. ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயும் விட்டாச்சு. எண்ணெய் சூடு ஏறிட்டுது. நான் கொஞ்சம் கடுகு போடுவேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இப்போ நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுது. இப்போ இஞ்சி பூண்டையும் போடுறேன். பச்சை மிளகாய், செத்த மிளகாயும் போடுவேன். வதங்கி நல்லா வரட்டும். இப்போ எல்லாம் வதங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம். கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டால் டக்கண்டு வதங்கும். இது நல்லா வதங்கி வரும். இப்போ கொஞ்சம் வதங்கிட்டுது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் போடுவோம். மஞ்சளும் போட்டு சாம்பார் தூள் நான் 1 ஸ்பூன் போடுவேன். இது சாம்பார் தூள். பச்சை மிளகாய், செத்த மிளகாலாம் போட்டபடியாக எனக்கு தூள் போட தேவையில்லை. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுது. எண்ணெய் பிரிஞ்சு வருது. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கி நல்லா இதாக வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. டக்கண்டு ஈஸியாக செஞ்சிடலாம். சில நேரங்களில் சமையலுக்கு நேரம் இல்லை, டைம்கள் இல்லைன்னு சொன்னால் டக்கண்டு இப்படியான சமையலை செய்து சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் மிரக்கறி இல்லை, அப்படி வாங்கின மிரக்கறியில் ஒன்றும் இல்லைன்னா டக்கண்டு இந்த மாதிரி செய்யலாம். குறுகிய நேரத்துலேயும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு இது தனியாகவும் சாப்பிடலாம். அல்லாட்டி இதுக்கு அப்பள மிளகாய் பொரியல் சாப்பிடலாம். மற்ற உருளைக்கிழங்கு பொரியல் செய்து இதோட சாப்பிட நல்லா இருக்கும். எல்லாம் வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நாங்கள் சாதத்தை இதுக்கு கொட்டுவோம்.
வந்து முதல் நாள் சாதம் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். உடலில் வடித்து செய்கிறதா இருந்தால் நல்லா ஆற விட்டு செய்யணும். சூடாக செய்தால் குழஞ்சி போயிடும். சாதம் வந்து உறுதியாக இருக்கணும், குழையக்கூடாது. மற்றது இதுக்கு தக்காளி பழம் போட்டு தான் செய்கிறது. அப்போ சில தக்காளி பழம் புளித்தன்மை இருக்கும், சிலது புளி குறைவாக இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்து புளித்தன்மை காணாதுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தேசி புளி விடலாம் கடைசியாக. மற்றது இது செய்து உடலை சாப்பிடக்கூடாது, சூடாக கொஞ்சம் அரை மணி நேரமாவது வச்சுட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த தக்காளி தொக்கெல்லாம் அந்த சாதத்தில் இறங்கணும், நல்லா இறங்கி ஊறி வரணும், வரத்தான் அந்த கூட சுவையாக இருக்கும். அப்போது செய்து ஒரு அரை மணி நேரமாவது வச்சுட்டு எவ்வளோ உரம் ஊறுதோ நல்லா அப்படி சாப்பிடக்கலாம், சுவை அதிகமாக இருக்கும். இப்போ நான் அடுப்பு நிப்பாட்ட போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு அப்பள மிளகாயும் பொரித்து விடுவேன். உருளைக்கிழங்கும் பொரிக்கலாம், பொரித்து சாப்பிட நல்லா இருக்கும். தக்காளி சாதம் தக்காளி சோறு ரெடி ஆகிட்டுது. தக்காளி சாதம் தக்காளி சோறு ரெடி ஆகிட்டுது. அதுக்கு அப்பளம் மிளகாயெல்லாம் பொரித்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு பொரிக்கையில் உருளைக்கிழங்கு பொரித்து வச்சா இன்னும் நல்லா இருக்கும். இது சும்மா சாப்பிடவும் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கருத்துக்களையும் எழுதுங்கோ, உங்கள் ஆதரவை தாங்கோ. நன்றி, வணக்கம்.